வெல்கம் டு சுகர் மேப்பிள். ஐ எம் சாந்தி. இப்ப கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. அதுக்காக நான் சிம்பிளா கடையில வாங்கின பச்சரிசி மாவை வச்சு எப்படி முறுக்கு பண்ணலாங்கிறத செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. கடையில் வாங்கின பச்சரிசி மாவு யூஸ் பண்ணி முறுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ மாவு வாங்கினோன்னா இதில் 4 அழாக்கு மாவு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி முறுக்கு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த அரிசியோட உளுத்த மாவு சேர்க்க போகிறோம். அதுக்காக 1 கப் உளுந்து எடுத்து வாணலியில் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்த உளுந்த நல்லா பொடி பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு இந்த ஆழாக்கு, அதாவது 200 ml கப்ல 4 ஆழாக்கு அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் அதை சேர்த்து கலந்துக்கலாம். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து வறுத்து பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் 3/4 கப் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாவு கூட 100 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு அல்லது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் ஜீரகம் சேர்த்திருக்கேன், இதுக்கு பதிலாக எள்ளும் கூட சேர்த்துக்கலாம். மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடியா இருக்கு. இப்ப முறுக்கு நாழியில ஈஸியா பிழிய வர்றதுக்காக உள்ளேயும் வெளிப்பக்கத்துலயும் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சிருக்கேன். மாவை உள்ள போட்டு முறுக்கு பிழியலாம். மாவு சரியான பதத்துல வந்திருக்கான்னு பிழிஞ்சு பார்த்துடலாம். பிழியறதுக்கு கைக்கு சுலபமா இருக்கணும். அதே சமயம் மாவு உடையாம கண்டினியூஸா பிழிய வரணும். இப்ப எப்படி வந்திருக்கு பாருங்க. நமக்கு பிழியும் போது டைட்டா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவுல தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு 3 பங்கா பிரிச்சு மூடி வச்சிருக்கேன். முறுக்கு பிழிஞ்சு எடுத்து எண்ணெயில போடுறதுக்காக 5 கரண்டி எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பகுதி மாவு எடுத்து அதுல சின்ன குழி கரண்டி காஞ்ச எண்ணெயை விட்டு பிசைஞ்சுக்கலாம். அகலமான கரண்டியில எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அது மேல முறுக்க பிழிஞ்சுக்கலாம். இது மாதிரி 5 கரண்டில பிழிஞ்சு வச்சுட்டேன். இனி நம்ம எண்ணெயில முறுக்க போட்டுடலாம். இது மாதிரி முறுக்க ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஒவ்வொரு முறுக்கா பிழிஞ்சும் போடலாம். கொஞ்சம் சீக்கிரம் ஆகிறதுக்காக நான் 5 கரண்டி யூஸ் பண்றேன். இந்த முறுக்கு வேகிறதுக்குள்ள அடுத்த 5 முறுக்க பிழிஞ்சு வச்சிருவேன். இந்த மாதிரி டைரக்டா எண்ணெயிலே கூட பிழிஞ்சுக்கலாம். கையில கொஞ்சம் ஆவி அடிக்கும், பார்த்து பிழிஞ்சுக்கோங்க. எண்ணெயில முறுக்க போட்டதும் நல்லா பபிள்ஸ் வந்து நிறைய சலசலப்போட இருக்கும். அது போக போக குறைஞ்சிக்கிட்டு வரும். சலசலப்பு நல்லா குறைஞ்சதும் அதை திருப்பிக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே சலசலப்பு நல்லா அடங்கிரும். இப்ப வெளியே எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு
உடைச்சு பார்த்தா அது எவ்வளவு கிறிஸ்பா இருக்குன்னு நமக்கு தெரியும். கிறிஸ்பா இருக்கு பாருங்க. நல்ல கிறிஸ்பான சுவையான முறுக்கு ரெடியா இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பார்த்துட்டு ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணாலோ அல்லது கிராஃப்ட் ஒர்க் ட்ரை பண்ணாலோ அதை ஒரு போட்டோ எடுத்து shanti.sugarmaple@gmail.com ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. வர வீடியோஸ்ல மற்ற வியூவர்ஸ்க்கு நாம அந்த போட்டோஸை ஷேர் பண்ணலாம்.